அனைவருக்கும் வணக்கம். பாரம்பரிய திருவள்ளுவர் குல வம்சம் பிரசன்ன ஜோதிடர் சுபமாரிமுத்து திருப்பூரிலிருந்து இந்த பதிவு உங்களுக்காக. இன்றைக்கு உங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஜோதிடத்தில் பெரிய ஒரு நல்ல விஷயங்களை பற்றி இன்றைக்கி நிறைய சொல்கிறோம். தசாபுத்தி இன்றைக்கி போயிட்டுருக்கு. இந்த தசாபுத்தியில் சனி திசையில் சனி புத்தி முடிஞ்சு, சனி திசையில் புதன் புத்தி முடிஞ்சு, இப்போ சனி திசையில் கேது புத்தி பற்றி பார்ப்போம். சனி திசையில் கேது புத்தி. இந்த சனி திசையில் கேது புத்தி ஒருத்தருக்கு ஜாதகத்தில் நடந்துச்சுன்னா நம்ம எப்படி இருக்கணும், இந்த புத்தியில் எப்படி காலத்தை கடக்கணுங்கிறத இந்த பதிவு பாருங்கள். சனி ப்ளஸ் கேது, சனி கேது. அப்போது இந்த சனிக்கும் கேதுக்கு என்ன தொடர்பு நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா? நம்ம முன்னோர்கள் தான் சனி பகவான். நம்ம சொல்கிறோமே கர்மா இருக்குது, கர்ம வினைகள் இருக்குது. கர்மா நான் என்ன பாவம் பண்ணி வந்தனோ, நான் என்ன கர்மாவை வாங்கி வந்தனோ எனக்கு தெரியலையே அப்படின்னு உங்களுக்குள்ள ஒரு எண்ணம் இருக்குமே. அந்த எண்ணம் என்னது? உங்களுடைய வாழ்க்கையில் சனி திசையில் எனக்கு என்ன கர்மாவோ, நான் ஏன் பிறந்தேன், இந்த வாழ்க்கையில் நான் பிறந்ததுக்கு ஏதாவது அர்த்தம் இருக்கா, நானும் ஓடிக்கிட்டே இருக்கேன், எங்கேயுமே நிறைவடையிலையே, நிம்மதி எங்கேயுமே கிடைக்கலையே, நானும் 40 வயசாச்சு 50 வயசாச்சு, வாழ்க்கையில் பெருசாக நான் வளரவே இல்லை, அப்படி ஒரு வரமாகி வந்திருக்கிறேனா, இதுதான் கர்மாவா அப்படின்னு கேட்பீங்க இல்லையா? அப்போ இதெல்லாம் எங்கேருந்து வருதுன்னா, சனி ஒருத்தர் தான் முன்னோர்கள். இந்த சனி முன்னோர்கள், இந்த முன்னோர்களுடைய கர்மா நம்ம ஜாதகத்தில் கனெக்ட் ஆகிறது எப்படின்னா, நம்ம அப்பா தாத்தா முப்பாட்டன் கொள்ளுப்பாட்டன் எள்ளுப்பாட்டன்னு பாரம்பரியமாக இருப்பாங்க. அவங்க ரத்த ஜீனிலிருந்து வந்து தான் நாம் பிறந்து இந்த பூமியில் இருப்போம். இப்போ பாட்டை முப்பாட்டன் கொள்ளுப்பாட்டன் எள்ளுப்பாட்டன் நல்லா காலமாயிட்டாங்க. ஆனால் அதோட பிரபஞ்ச சக்தியாகப்பட்டது நம்மளுடைய உடம்பில், நம்ம அதோட ஜீனில் நம்மளோட அப்பாவுக்கு மூலாதாரம் பாட்டம் போட்டு நக்கிறனால அவங்க ரத்தம் தான் நம்ம அப்பா கிட்ட இருந்திருக்கோம். அந்த அப்பாவுடைய ரத்தம் தான் உயிர் கருவாக உருவாகி அம்மா கர்ப்பத்துக்குள்ளே போய் நாம் இந்த உருவம் எடுத்து வெளியே வந்திருப்போம். அப்போது நம்ம ஜாதகத்தில் கரு உருவாகும் போதே கர்மா உருவாகுது. கரு உருவாகும் போதே கர்மா உருவாகுது. அப்போ அதனால தான் அந்த கர்மா என்பது தான் முன்னோர்கள் சனி பகவான். அந்த சனி ஒரு ஜாதகத்தில் நீங்கள் கர்மாவை சனி திசை ஒரு மனிதனுக்கு வரணும். ஏன் தெரியுங்களா? கர்மாவை கழிக்கத்தான் நீங்கள் பிறந்திருக்கீங்க. இதை நீங்கள் பேலன்ஸ் வச்சுட்டு போனீங்கன்னா மறுபடியும் இன்னொரு பிறவி எடுத்து மறுபடியும் அதைவே செய்வீங்களா? இந்த ஜென்மத்தில் நாமளும் வாழ்ந்துட்டு சாப்பிட்டுட்டு ஆனந்தமான வாழ்க்கை வாழ்ந்துட்டு ஏதோ கொஞ்சம் கிடைச்ச காசை வச்சு நம்ம குழந்தை குஞ்சுகளுக்கெல்லாம் படிக்க வச்சு ஆளாக்கிட்டு ஒரு வீடு வாசல்லாம் கட்டிட்டு மிச்சம் இருக்கிற காசு பணம் கொஞ்சம் இருந்துச்சுன்னா அதை வச்சு தான தர்ம புண்ணியமெல்லாம் பண்ணி இந்த மக்களுக்கெல்லாம் கோவில் நிறைய கட்டி வச்சுக்கிற இடத்துலலாம் விளக்கேற்றி வச்சு கொஞ்சம் புண்ணியத்தை கொஞ்சம் சேர்த்தி வச்சோம்னா நம்ம கர்மாவை நம்மளே தேர்த்துட்டா அடுத்த தலைமுறைக்கு அந்த கர்மா போகாது. அதற்காகத்தானே நம்ம பிறவி எடுத்தோம். வேறு எதுக்கு இந்த உலகத்துக்கு வந்தீங்கன்னு சொல்லுங்கள். ஏதாவது வந்ததுக்கு ஏதாவது சொல்லுங்கள். நான் இந்த பிறவி எடுத்து வந்தேன், எனக்கு காரு பங்களா ஏசி இதெல்லாம் இருக்குது, இதுக்காகத்தான் நம்ம பிறந்தோமா? அந்த காலத்தில் இயற்கையான காற்று இருக்குது, நமக்கு ஏசி தேவையில்லை. அந்த காலத்தில் கூரைச்சாலை இருந்தது, 4 பக்கம் செவுறு கட்டி ஒரு கூரை போட்டு வாழ்ந்தாங்க. 120 வருஷம் நிம்மதியாக வாழ்ந்தாங்க. ஒரு அரிக்கல் லைட்டில் இருந்தாங்க, கண்ணு 120 வருஷத்துக்கு கண்ணாடி போடாமல் வாழ்ந்தாங்க. அப்போ 120 வருஷம் அந்த அருகில் ராந்தல் லைட்டிலேயே அந்த வெளிச்சத்திலேயே அவங்க அளவான கண் பார்வை பார்த்துட்டு சூரிய உதயமானால் சூரிய வெளிச்சத்தில் வாழ்ந்தாங்க, சூரிய அஸ்தமானமானால் நிம்மதியாக தூங்குனாங்க. கைரேகை மறையிற நேரம் இரவு 6 மணிக்கு மேலே. கையை பார்த்துட்டே இருக்கிறீங்க, ரேகை தெரியுது. 6-6:30 மணிக்கு மேலே ரேகை தெரியாது. அதாவது கைரேகை மறையிற நேரம் தூங்கிடுவாங்களாம். அப்படி இருக்கும்போது அவங்க இப்படி எளிமையாக வாழ்ந்தவங்களுக்கு ஆசையே துன்பத்துக்கு காரணம்னு சொல்லி என்னென்னமோ நம்ம வாங்கிட்டு கடனாளி ஆக்கிட்டு நான் நிம்மதி இல்லாமல் இருக்கிறேன்னு நீங்கள் சொல்லிகிட்டு இருக்கக்கூடிய விஷயத்துக்கு அந்த காலத்தில் கடனையும் அவ்வளோ கொண்டு வாங்குறதுக்கு அப்படி ஒன்றும் செல்வந்தர்கள் அதிகமாக இல்லையே. ராஜா ஒருத்தர் தான் செல்வந்தராக இருப்பார். ராஜா வறுமையை பார்த்து யாருக்கு கொடுக்க மாட்டார், சாப்பாடு வேணால் சாப்பிட்டு போங்கன்றவார். அப்போ அந்த காலத்தில் கடன் ஃபைனான்ஸு கடன் வட்டி இது எதுவுமே கிடையாது. அந்த காலத்தில் எல்லாமே கொடுக்கல் வாங்கல் எப்படி வந்துச்சுன்னா பண்டம்பாடி கொடுத்து வாங்கினாங்க. நீங்கள் அரிசி கொடுத்தா அந்த நாட்டிலேருந்து பருப்பு கொடுப்பாங்க. அந்த காலத்தில் நீங்கள் எண்ணெய் கொடுத்தீங்கன்னா அங்கேருந்து சமையலுக்கு உண்டான இது கொடுப்பாங்க. இங்கேருந்து
அரிசிகள்லாம் விளையுதுன்னு சொன்னால் இந்த பக்கம் இருந்து கோதுமை கொடுத்து விடுவாங்க. அந்த காலத்தில் கொடுக்கல் வாங்கல் என்ன பண்ணுச்சுன்னா காசு பரிமாற்றம் பண்ணாமல் பண்ட பரிமாற்றம்னு சொல்லுவாங்க. அந்த காலத்தில் பண்டை காலம்னு சொல்லுவாங்க. இந்த பண்டை காலம்ங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொருள்களை மட்டுமே கொடுத்து வாங்குவாங்க. சந்தைக்கு வருவாங்க, இந்த பொருளை கொடுத்துட்டு அந்த பொருளை வாங்குவாங்க, அவ்வளோதான். அப்போது ஃபைனான்ஸ் அன்றைக்கி வரல. அப்போ ஃபைனான்ஸ் இன்றைக்கி இருக்கிறனால கடன் வாங்குகிறோம், வட்டி கட்ட முடியல, நிம்மதி போச்சு. கட்டின வீடே திரும்ப போயிடுச்சு, அப்புறம் எப்படி நிம்மதி வரும்? இதெல்லாம் சனிக்கேது யாருடைய ஜாதகத்திலலாம் சேர்ந்துருக்கோ அவங்க கடனே அவ்வளோ சீக்கிரம் பண்ண மாட்டாங்க. கடனாளி ஆக்கிட்டாங்கன்னா அவங்க அசுர கடனை மாட்டிக்குவாங்க. அப்படின்னா பாருங்கள், கடனே அவ்வளோ சீக்கிரம் கடன் அவ்வளோ சீக்கிரம் வாங்கவே முடியாது, கடன் பண்ணவே மாட்டாங்க. கடன் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா தலைக்கு மேலே முடியெல்லாம் கடனுங்கிற அளவுக்கு கடன் ஆகி போயிடும். இதை நீங்கள் தெரிஞ்சிட்டிங்கன்னா கடன் வாங்குறதுக்கு பயப்படுவீங்கள்ல. ஏன்னா கடன் பட்டார் நெஞ்சம் போல் கலைஞனார் இளைஞன் வேந்தன். இளைஞன் வேந்தன் வந்து இதை நினச்சி ஒருத்தர் கேள்வி கேட்டால் பதில் சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு நிமிஷம் நின்றுட்டாராம். இந்த கடனால் நம்மளுடைய சக்தியே இழந்துட்டுமே, ஒரு கடன் அவ்வளோ ஒரு பெரிய ஒரு மிகப்பெரிய விஷயமா இருக்குதுன்னு ரொம்ப மனசு ரொம்ப வேதனைப்பட்டாராம். அப்போ அந்த காலத்தில் சனி கேது யாருக்கெல்லாம் சனி திசையில் கேது புத்தி யாராவதுக்கு நடந்தால் கடன் அதிகமாகிருமா. அதனால் இந்த சனி திசையில் கேது புத்தி வந்தால் கடன் அவ்வளோ சீக்கிரம் வாங்காதீங்க. வாங்கினீங்கன்னா கட்ட முடியாது. அப்படி ஒரு வேளை நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா இருக்கிறத இழக்க வேண்டியதாயிரும். ஏன்னா சனி கேது யாருக்கெல்லாம் சேர்ந்துருக்கோ, இல்லை சனி திசையில் கேது புத்தி வந்தால் சட்டச்சிக்கல் பிரச்சனை, மன உளைச்சல், நெருக்கடி, குழப்பம், இது எல்லாமே உள்ளே வந்து சேர்ந்துடும். ஏன்னா கேது தான் குழப்பவாதி. தசாநாதன் வலுவில்லைன்னா நம்ம குழம்பிகிட்டே உட்காந்துருப்போம், தெளிவில்லாமல் இருப்போம். இதெல்லாம் உங்கள் ஜாதகத்தை இப்போ எடுங்க. சனி திசையில் கேது புத்தி நடக்கிறவங்க 120 கோடி மக்களில் சனி திசையில் கேது புத்தி ஜாதகத்தை எடுத்து ஒவ்வொன்றா பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு சனி திசையில் கேது புத்தி வந்தால் இந்த அடையாளங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இதுக்கு ஒரு பரிகாரம் இருக்குது, நீங்கள் அதை நீங்கள் செய்யலாம். இந்த சனி திசையில் கேது புத்தி நடந்தால், கேது என்பது மூதாதிகள் நம்ம சொன்னோம், சனியும் மூதாதிகள் தான். அமாவாசை அன்னைக்கு முதியோர் இல்லத்தில் போய் சாப்பாடு போடுங்க. அமாவாசை அன்னைக்கு அதே முன்னோர்களுக்கு முதியோர்களாக நீங்கள் நினச்சிக்கங்க. வயசானவங்க அப்பா அம்மாவெல்லாம் இல்லாமல் ஆதரவற்றவங்களாக இருப்பாங்க. அதே போல் அந்த ஒரு பெரிய யாருமே சொத்து சுகம் இருந்தும் கூட இன்றைக்கி யாரும் இல்லாமல் நான் இங்கே உட்காந்து 3 நேரம் சாப்பிட்டுட்டு என் காலத்தை கழிச்சிட்டு இருக்கிறேன், இன்றைக்கி நான் வந்து ஆதரவற்றவராக ஆகிட்டேன்னு சொல்லி அந்த முதியோர் இல்லம் இருக்கும். அந்த முதியோர் இல்லத்தில் அமாவாசை அன்னைக்கு எள்ளு உருண்டை கொடுங்க. சனி திசையில் கேது புத்தி நடக்கும்போது கேது என்பது இருக்கட்டும், சனி என்பது எள்ளு, தானியத்தில் எள்ளை இடித்து நம்ம கடன் கட்சி பிரச்சனைகள்லாம் நிவர்த்தி ஆகணும். எள்ளை நல்லா உலக்கையில் இடித்து அரைச்சி நல்ல எள்ளுருண்டை பிடிச்சி சாமி கும்பிட்டு அமாவாசை அன்னைக்கு முன்னோர்களை நினச்சி சாமி கும்பிட்டு கொண்டுட்டு போய் எல்லா பெட்டில் உட்காந்துருப்பாங்கல்லங்க முன்னோர்கள், அத்தனை பேரும் ஆதரவற்றவங்க தான், அவங்களுக்கெல்லாம் எள்ளுருண்டை கொடுங்க. இந்த கேது புத்தி நடக்கிறனால கேது என்பது ராகு, உளுந்து கொள்ளு 2 மிக்சியில் அடித்து உளுந்து வடை செஞ்சு கொண்டு போய் ஒரு சட்னி வச்சு வாழை இலையில் வச்சு முன்னோர்களுக்கு ஆசிரமத்தில் கொடுத்துட்டு வாங்க. சனி திசையில் கேது புத்தி கம்ப்ளீட்டாக நிவர்த்தி ஆகி கடனெல்லாம் குறைய ஆரம்பித்து உங்கள் வாழ்க்கையில் நிம்மதி கிடச்சிரும். எப்படி? இதெல்லாம் இந்த ஆதிகால பரிகாரத்தில் கொடுத்துருக்கேன் மக்களுக்காக. 1736 பரிகாரங்கள் கொண்ட ஒரு A4 சைஸ் புத்தகம். இந்த புத்தகம் வந்து ஆன்லைன்லேயே கிடைக்கிது. கீழே போயிட்டு இருக்க நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா 2 நாளில் உங்கள் வீட்டில் கிடச்சிரும். இது இல்லாமல் நம்ம ஜோதிடம், பிரசன்னம், ஜாதகம் ஆன்லைன்லேயே நம்ம ஜாதகம் பார்க்குறோம், நேரடியாகவும் பார்க்குறோம். சென்னையில் வடபழனி முருகன் கோயில் தெப்பக்குள வாசல்லையே நம்ம ஜோதிட அலுவலகம் இருக்குது, அங்கேயும் நம்ம ஜாதகம் பார்க்குறோம். மற்ற தினங்கள் திருப்பூரில் பார்க்குறோம். வள்ளுவர் வாக்குன்னு யூடியூப் சேனல் வச்சுருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆதிகால பரிகாரங்கள் நிறையா கொடுத்துருப்பேன். ஒரு 1500 பதிவுகள் வீடியோவாகவே இருக்குது, நீங்கள் போய் உள்ளே போய் பார்க்கலாம். இது இல்லாமல் நம்ம திருச்செந்தூர், காசி, ராமேஸ்வரம் இந்த மாதிரி இடத்துகளுக்கெல்லாம் நிறையா சிரமப்படுறவங்களாம் அழைச்சிட்டு போய் அவங்கள கடலில் குளிக்க வச்சு ராமேஸ்வரம், திருச்செந்தூர், காசி எல்லாம் கூட்டிகிட்டு போய் சாமி கும்பிட வச்சு ஆசீர்வாதம் வாங்கி கொடுக்குறோம். இது எல்லாமே ஒரு மக்களுக்காக ஒரு நல்ல விஷயங்களை செஞ்சிட்ருக்கேன் என்று சொல்லி பாரம்பரிய திருவள்ளுவர் குல வம்சம் பிரசன்ன ஜோதிடர் சுபமாரிமுத்து திருப்பூர்லேருந்து வாழ்வது ஒரு முறை, வாழ்த்தட்டும் தலைமுறை. நன்றி, வணக்கம்.